வணக்கம் and welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மொறுமொறுன்னு பஜ்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆனா பேக்கிங் சோடா யூஸ் பண்ணாம. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பஜ்ஜி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் கடலை மாவை நல்லா சலிச்சு எடுத்திருக்கேன். 1/2 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் இட்லி மாவு ஒரு தோசை மாவு. இதுதான் நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இதில் இது ஆல்ரெடி புளிச்சதுனால நம்மளுக்கு ஏர் பபிள்ஸ் இருக்கும். ஸோ இதனால் நமக்கு கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகா பொடி. இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட். இது எல்லாத்தையும் நம்ம விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதிகமாக போயிடுச்சுன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி தண்ணி கம்மியாக போனாலும் நமக்கு கிறிஸ்பியாக வராது. ஸோ கரெக்டான பதத்தில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாழைக்காவை தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த சைஸ்க்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு வாழைக்காவை அந்த மாவில் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா மாவெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஒட்டியிருக்கணும். அதுக்கு கரெக்டான பதம். ரொம்ப ரன்னியாக இருந்ததுன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்கும். ஸோ ஒவ்வொன்றா நம்ம ஆயிலில் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்களா, புஷ்ஷுன்னு இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் நம்ம ஆட் பண்ண இட்லி மாவு தான். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நான் அடுத்த பக்கம் திருப்பி போடுறேன் எல்லாத்தையுமே. இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமுமே வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ புஷ் புஷ்ஷுன்னு இருக்குன்னு. இங்கே பார்த்திங்களா, குண்டு குண்டாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். பஜ்ஜியை ஃபில்டர் காஃபியோட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது. அதே சமயம் உள்ளே இருக்க வாழைக்காய் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ அண்ட் நான் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.